4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. ப்ளீஸ், டைம் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. இதுல மொழி கொள்கை தான் பிரதானப்படுத்தப்படுது, இதுல இருக்கிறது எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுது. இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த நிதி வந்துரும். இப்ப இந்த இடத்துல இருந்து இதை அணுகுகிறார்கள். நீங்க எப்படி பார்க்கறீங்க? Based on the recommendation of the committee headed by the school secretary தான் அந்த லெட்டரில் இருக்குது. ஸ்கூல் செக்ரட்டரியோட ரெக்கமெண்டேஷன் என்ன? நம்ம மாநிலம் இருமொழி கொள்கையை கடைபிடிக்குது, நம்ம ஏற்றுக்க முடியாது, அவ்வளோதான். அதனால தான் இந்த தகராறு. சிம்பிள் சிம்பிள் இல்லைங்க, அதாங்க ரெக்கமெண்டேஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் அதாங்க. முடிவு கட்டுறாங்க, படிக்க இப்போ இதில் இது ஒரு முடிவு கட்டி பாருங்க. I would like to inform that the state of அவசரப்படாதீங்க, 10 பேராவா இருக்கு, ஒரே பேரா படிங்க. I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the memorandum of understanding. For what? For establishing the PM3 school in the state. சரி, ரைட், ஓகே. In this regard, a state level committee headed by school education secretary has been constituted. Okay, அடுத்து நிர்ணயிச்சாச்சு, கமிட்டி அமைச்சாச்சு. அடுத்து based on the recommendation of the committee, அவங்களுடைய ஒரே நிமிஷம், அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் the memorandum of understanding for establishing PM3 schools will be signed by the state. will be தானே சார்? நான் சொல்றேன் சார், ஒரே நிமிஷம். will be signed by the state before beginning of the next academic year 24-25. இதுல ஒரே ஒன்னு என்னன்னா, இதுல based on the committee இனுடைய recommendation பிரகாரம் நாங்க சைன் பண்ணட்டுமா வேண்டாமான்னு எழுதல. கமிட்டி இனுடைய recommendation பிரகாரம் நாங்க சைன் பண்ணுவோம் எழுதி இருக்காங்க. அதுதான் சைன் பண்ணுவோம். இல்ல புரிதலையா? I challenge your English knowledge. Then you will not say based on the recommendation of the committee. What you are talking, you are language. Sir, understanding will not vary by person. Based on the அப்ப வந்து based on the recommendation. Somebody knows English better than other people. இல்ல இது பிரியர் நேரா கொடுத்துறலாம். இது பிரியர் இல்ல, இது இன்னொரு லாங்குவேஜ் கான. சரி, ஓகே இல்ல நந்தகுமார் அமைதி. இது பிரியர் நந்தகுமார் நேரம். இருங்க சார், இது பிரியனோட நேரம். அதுக்கு பதில் வந்து சிஎம் லெட்டர்லயே இருக்கு. சிஎம் வந்து அந்த மாதிரி ஒரு கையெழுத்து ஆமா நாங்க போடுறோம்னு ஒத்துண்டாருன்னா சிஎம் இன்னைக்கு ரீட்ரேட் பண்ணுவாரா? போட முடியாதுன்னு சொல்லுவாரா? ஏங்க இதுக்கப்புறம் தாங்க சிஎம் நந்தகுமார் இருங்க, அவர் பேச நீங்க பதிலுக்கு பதில் கவுண்டர் கொடுத்தீங்கன்னா முடியாது. நந்தகுமார் ப்ளீஸ் அவங்க பதிலுக்கு பதில் அவர் 52 நிமிஷம் பேசாம இருந்தார். கட்சிக்காரரா நீங்க ஆர்கியூ பண்றதா என்கிட்ட பண்ணுங்க. இல்ல நம்ம நீங்க சும்மா இல்ல பிரியன் பேசிரட்டும். நந்தகுமார் கவுண்டர் வேர்ட் பை வேர்ட் கவுண்டர் பண்ணீங்கன்னா மிஸ் இன்டர்பிரட் பண்ணிட்டே இருக்கணும். அவர்க்கான நேரம். Based on the recommendation of the committee, we will be signing அப்படினு அர்த்தம். அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி சைன் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்க இருமொழி கொள்கை தான் நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத இன்னைக்கு சிஎம் ரீட்ரேட் பண்ற லெட்டர்ல அவர் மறுபடியும் வலியுறுத்துறார். இது வந்து நாங்க சைன் பண்ணுவோம்னு ஒத்துட்டாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அப்படி இருந்ததுன்னா சிஎம் வந்து இன்னைக்கு இருமொழி கொள்கையை வலியுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு லெட்டர்ல அப்படி வலியுறுத்துறாரு, இருமொழி கொள்கையை வந்து வலியுறுத்துறாரு. இது வந்து எங்களுடைய நான் வந்து ஏற்கனவே 27-24 அன்னைக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். அதில் நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி எங்கள் கவலைகள்லாம் சொல்லியிருக்கோம். 27/9/24 அன்றைக்கி மறுபடியும் உங்கள்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதுலேயும் எங்கள் கவலைகள்லாம் பலது சொல்லியிருக்கோம். எங்கள் ஸ்டேட் எப்படி இருமொழி கொள்கையை கையாளுது, நாங்கள் ஏன் அதை கையாள வேண்டிய சூழலுக்கு தள்ளியிருக்கோம், அந்த இருமொழி கொள்கையை கையாண்டதுனால எங்கள் ஸ்டேட் என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லாத்தையும் அவர் சொல்கிறாருங்க. அந்த கமிட்டி வந்து வேறு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் சமகராசி இது பிஎம்சி ஸ்கூலில் நாங்கள் ஒத்துக்கிறோம், 3 லாங்குவேஜை கொண்டு வரதுக்கு ஒத்துக்கிறோம்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது மாதிரிலாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது வந்து சமக்ராவும் பிஎம்சியும் வேறு சமக்ரா ஆன்கோயிங் ஸ்கீம். அது ஆக்சுவலாக சமக்ராவுக்கு நீங்கள் ஒத்துன்னு கொடுக்க வேண்டிய அவசியம். நீங்கள் சமக்ரா இது வந்து பிஎம்ஸ்ரீயை பற்றி ஒரு விஷயம். பிஎம்ஸ்ரீயை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை சில ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பிஎம்ஸ்ரீயாக மாற்றுறதை பற்றின ஒரு விஷயம். ஆனால் சமக்ரா சிக்ஷா ஏற்கனவே ஆன்கோயிங் ஸ்கீம் முதல் 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கும் இந்த லெட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. சமக்ரா சிக்ஷாவுக்கும் இந்த பிஎம்சிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. சமக்ரா சிக்ஷா என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம். அதுலேயும் நியூ எஜுகேஷன் பாலிசியில் அதுவும் ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அது ஏற்கனவே 1 இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாச்சு. பிஎம்சி லெட்டரையும் இதான் பிஜேபி ஆளுங்களாம் நிறைய பேர் கோட் பண்ணுறாங்க. பிஎம்சியும் சமக்ராவும் இன்னைக்கு சிஎம் லெட்டரில் முன்னாடி சொல்லியிருக்காரு 2 தனித்தனி ஸ்கீம்ஸ், லிங்கிங் போத் இஸ் நாட் கரெக்ட். 2 நீங்கள் லிங்க் பண்ணுறது கரெக்ட் கிடையாது. இது பிஎம்சியை பற்றின ஒரு லெட்டர், இதை நீங்கள் சமக்ராவோட லிங்க் பண்ண முடியாது. அது ஒரு தனி விஷயம். அதனால் 2152 கோடியை நீங்கள் கொடுத்தே வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதில் நாங்கள் 3வது மொழியை வைக்கிறோமா 3வது மொழியை வைக்கலையா அதெல்லாம் வேறு விஷயம். ஏற்கனவே 2 இன்ஸ்டால்மெண்ட் கமிட் பண்ணிட்டீங்க. பிஎம்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நியூ எஜுகேஷன் பிஎம்சியில் நியூ எஜுகேஷன் பாலிசி படி 3வது லாங்குவேஜ் வர்றதுனால
அதை ஒரு காரணமாக வச்சுட்டு நீங்கள் சமக்ரா சிஷ்யா அபிமான் கொடுக்க மாட்டேறீங்கல்ல, அது எந்த விதத்தில் கரெக்டுன்றதான் இங்கே இருக்கிறவங்க கேள்வி. ஸோ ப்ரொஃபஸர் கரெக்டாக சொன்னார், 3வது லாங்குவேஜ் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஹிந்தி தாங்க, அது சந்தேகமே கிடையாது. ஆனால் நார்த் இந்தியாவை பொறுத்த மட்டும் அது சான்ஸ்கிரிட். நீங்கள் வேணால் பாருங்கள், இதே பிஜேபி அடுத்த 5 வருஷம் இல்லை 10 வருஷம் பதவியில் இருக்காங்க வச்சுக்கோங்க, நார்த் இந்தியா முழுக்க 3வது லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்டாக தான் இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து திணிச்சிட்டாங்க, இந்திய ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் திணிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணை உறுத்திட்டு இருக்கு, எப்படியாவது இங்கே வந்து இந்தியை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஹிந்தியை கொண்டுறது அவங்க நோக்கம், நார்த்தை பொறுத்த மட்டும் சான்ஸ்கிரிட்டில் கொண்டுறது அவங்க நோக்கம். ராஜஸ்தானில் அதை ஆரம்பிச்சிட்டாங்க, உருதுவை தூக்கிட்டாங்க, ஹிந்தியை அங்கே சான்ஸ்கிரிட்டில் கொண்டுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட சிஸ்டர் டிசைன் இது நல்லா க்ளீனாக தெரியுது, அவங்க என்ன நோக்கத்தோடு இதெல்லாம் கொண்டுறாங்கன்றது தெளிவாக தெரியுது. 3வது லாங்குவேஜ் படிக்கணுமா வேண்டாமா, தேவைப்பட்டவங்க படிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வைக்கணுமா வேண்டாமா, எஜுகேஷன் பாலிசி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணுற ஒரு பாலிசி, அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் நான் சொல்கிறதா நீங்கள் படிக்கணும்னு எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி கம்பல் பண்ண முடியும் உங்களால்? அதனால் இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து எக்ஸாக்டாக எதிரான ஒரு நிலைப்பாடு ஆக்சுவலாக. சார் இந்தியா வந்து பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு கண்ட்ரின்னு ஒருத்தன் ஒத்துண்டான்னா அவன் கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டான். ஆனால் பிஜேபிக்கு அப்படி இல்லை, அது எல்லாமே இந்தியா ஒரே கலாச்சாரம் கொண்ட நாடு, இந்தியா ஒரே மொழி பேசுகிற நாடு, இந்தியா ஒரே உணவு பழக்கத்தில் உள்ள நாடு, இந்தியா வந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. அப்படி இந்தியா அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒன்றா பார்க்கறதுனால தான் ஹிந்தி என்கிற லாங்குவேஜை முதல்ல திணிக்கிறீங்க, அப்புறம் சான்ஸ்கிரிட்டை கொண்டுருவீங்க. நீங்கள் அதை நீங்கள் வெல்லுங்க, எல்லாம் வேறு வேறு, நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டியில் தான் நம்ம இருக்கோன்றதை நீங்கள் ஒத்துனீங்கன்னா நிச்சயமாக இந்த 3வது லாங்குவேஜ் விஷயத்தை நீங்கள் கொண்டே வரமாட்டீங்க. ஆனால் உங்கள் பார்வை அப்படி கிடையாது, நீங்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டியை ஒத்துக்கலை, இந்தியா ஒன்று, எல்லா விதத்திலும் ஒன்று நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் வேறு வேறு விளைவுகளை உண்டாக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்க்கலாம், நாளைக்கு வெஸ்ட் பெங்காலில் எதிர்ப்பாங்க, நாளைக்கு வேற ஒரு ஸ்டேட்டில் எதிர்ப்பாங்க. நீங்கள் மொழியை வந்து எந்த இடத்துல திணிக்க ஆரம்பித்தாலும் எதிர்ப்பு வரதான் செய்யும். படிக்கிறதுன்றது வேறு. இன்றைக்கி இதே விஷயத்தை இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்காங்க, தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில் என்ன இருக்குது ஆக்சுவலாக பாருங்கள், நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில் 18 ஸ்டேட்டுக்கு வந்து 4808 கோடி கொடுத்துருக்காங்க, 18 ஸ்டேட்டுக்கு 20. ஆனால் அதே 18 ஸ்டேட்டுக்கு அப்புறம் 5 ஸ்டேட்டுக்கு மட்டும் கூடுதலாக நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இது ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடு பெங்கல் புயலில் எவ்வளோ பாதிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதுக்கு ஒரு பைசா கிடையாது. வயநாடு கேரளா அங்கே எவ்வளோ பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு ஒரு பைசா கிடையாது. அப்போ இந்த கண்ணோட்டம் என்ன ஆக்சுவலாக, நீங்கள் டெல்லி கவர்மெண்ட்டை வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்காம பல்வேறு விதங்களில் தொந்தரவுப்படுத்தி அந்த கவர்மெண்ட்டை செயல்பட விடாமல் வச்சு அந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் தோக்கடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அதை பண்ணினீங்க. நீங்கள் அதே விஷயத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் கையாள பார்த்தீங்கன்னா இல்லை எதிர்கட்சிகள் இது வந்து ஒரு அரசை முடக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வரீங்க? ஆமாம், டெஃபினட்டாக இது பொலிட்டிக்கலாக பண்ணுறாங்க. இது பொலிட்டிக்கல், இது பாலிடிக்ஸ். இதை நீங்கள் பொலிட்டிக்கலாக தான் எதிர்த்தானோ, வேறு வழியே கிடையாது. திமுக பொலிட்டிக்கலாக எதிர்க்கிறாங்க இல்லையா, எப்படி போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இட் மஸ்ட் பி அப்போஸ்டு பொலிட்டிக்கலி. ஏன்னா ஒரு 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 கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு மாநிலத்துக்கு நிதியை வந்து மறுக்கிற விஷயம் காரணமே இல்லாமல், அடிப்படை காரணமே இல்லாமல் அரசியல் சட்டத்தை மீறி நீங்கள் நிதியை மறுக்கிற விஷயம் இருக்குல்ல, இது மாதிரி பல மாநிலங்களில் நீங்கள் முதல்ல டெல்லியில் இதை பண்ணி நீங்கள் அனுபவப்பட்டுட்டீங்க. அங்கே வந்து பல்ஸ் கொடுக்காம அந்த கவர்மெண்ட்டை செயல்பட விடாமல் தடுத்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பெயர் வாங்கி அதை நீங்கள் அது கரப்ஷன் வேறு முத்திரையை குத்தி நீங்கள் அதை பொலிட்டிக்கலாக நீங்கள் ஆட்சியிலேருந்து எடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு பார்க்குறீங்க. நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி முக்கியமாக திமுக தான். அதிமுகவும் பெரிய அளவுக்கு வந்து மத்திய அரசு எதிர்க்கிற மாதிரி தெரியல, வர எலெக்ஷன் அவங்க எப்படி போவாங்கன்னு தெரியாது. ஸோ இதை பொலிட்டிக்கலாக தான் இதை கவுண்டர் பண்ணணுமே. ஆனால் எல்லா கட்சியும் இங்கே எதிர்க்கத்தானே செய்கிறாங்க. எதிர்க்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரலைங்க. பட் இதை முக்கியமாக பிரின்சிபலாக எதிர்க்க வேண்டிய ஒரு கடமை வந்து திமுகவுக்கு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அது ஆளுங்கட்சியாக இருக்குது, அதுதான் அஃபெக்ட் ஆகிற ஒரு கட்சியாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் செயல்பட உங்களை ஒரு பக்கம் ஃபண்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் செயல்படலைன்னு ஒரு பக்கம் விமர்சனம் போட்டுன்னே இருப்பாங்க. உங்களுக்கு கையாளத்தனம் இருக்குன்னு நீங்கள் 39 MP வச்சுருக்கீங்கன்னு வாங்க. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து உங்களை வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் நிதியே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி டீல் பண்ணுவீங்க? அன்லெஸ் இட் இஸ் கிரிட்டிக்கலாக நீங்கள் பொலிட்டிக்கலாக டீல் பண்ணாலே தவிர இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உடைக்கவே முடியாது. இது வந்து லிங்கிஸ் இது லாங்குவேஜ் இஷ்யூன்றது வந்து அது வந்து ஒரு இதுங்க, அது வந்து ஒரு சைட் லைனில் இருக்குது ஆக்சுவலாக. அடிப்படை நோக்கம் தமிழ்நாட்டை பேரலைஸ் பண்ணுறது தான் இவங்க நோக்கம். ஃபண்ட்ஸ் கொடுக்காத பேரலைஸ் பண்ணணும், அதான் இவங்க நோக்கம். பேசலாம்.